சோல்ஜர்ஸ் இது என்ன சொல்கிறது அப்படின்னா, ஆக்சுவலி இப்போ இருக்கலாம், ஆனால் இப்படியா இருக்கிறது போயும் அப்படின்ட்டு நான் எனக்கு விஷயம் தோணுது. யாரை பற்றி பேசுகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லவ்லி பதர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கு. அவர் குட்டி பையன். அவர் வந்து ரீசெண்டாக வந்து ஃபேமிலிஸ் சொல்லி நிறைய ஸ்கேம் பண்ணியிருப்பாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்கேம் பற்றி நான் மட்டும் பேசலை, நிறைய பேர் பேசியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. தம்பி வந்து உண்மையெல்லாம் பண்ணலையானா தம்பியெல்லாம் பண்ணியிருக்கா. அப்படி பண்ணாமலாம் இல்லை, ஏகப்பட்ட பேர் வந்து ஏகப்பட்ட ஆதாரத்தை காமிச்சிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன ஒரு மீண்டும் இவரை பற்றியே போட்டுருங்க அப்படின்னா, இங்கே தான் ஒரு சம்பவம் இருக்குது. தம்பி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஸ்கேம் பண்ணாரா, அதை பற்றி எல்லாம் பேசினாங்களா, பேசுனதுக்கு அப்புறம் எல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லாரும் கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு ரைடு விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு என்ன பண்ணாரு, இல்லை நான் காசை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தம்பி மன்னிப்பு வீடியோ போடணும், வீடியோ போட்டிருப்பாரு. போட்டுட்டு தம்பி சும்மாவும் இல்லை, என்ன பண்ணியிருக்காரு, தன்னை பற்றி யாரெல்லாம் பேசியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் போயிட்டு வாண்டடா வந்து ரிப்போர்ட் அடிச்சிருக்காரு. என்னை பற்றி பேசிட்டாங்க, என்னோட பர்சனல் பிரைவசியை வந்து கெடுத்துட்டாங்க, என்னுடைய போட்டோ போட்டு அவங்களும் வசிக்கப்படுத்திட்டாங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு யூடியூப் சேனலுக்கும் போயிட்டு அந்த வீடியோ வைக்கிற போயிட்டு ரிப்போர்ட் வச்சிருக்காரு தம்பி. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இது எனக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தெரியும் எத்தனை வீடியோ தூக்கலாம் எனக்கு தெரியும். ஓகேவா, இது மட்டும் இல்ல, தம்பி மட்டும் இல்ல, நம்ம அக்காங்களும் இருக்காங்க. பாப்பா முன்னாடி நான் வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணிட்டு நான் பாட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். நான் என்ன பண்ண ஒரு லிங்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பிசி ஆனும் போது பாப்பா வச்சு பாப்பா வந்துச்சு. ஐயோ என்ன தெரியல, ஹேக் பண்ணா தெரியல அப்படின்னு பயத்துல மெயின்லாம் செக் பண்ணிட்டு இருந்தேன், இன்னும் தெரியல அப்படின்ட்டு. அப்பதான் கண்ணில் ஒரு விஷயம் பட்டுச்சு. என்ன அப்படின்னா, யூடியூப் கிட்ட இருந்து 17 மெயில் வந்திருக்கு. சார் உங்க மேல உங்க வீடியோ ரிப்போர்ட் வந்திருக்கு, இந்த வீடியோவுக்கு நீ யாரோட பிரைவசியை கெடுத்திருக்கீங்க, ஏதாவது தப்பான நாங்க தூக்கிடுவோம் அப்படின்ட்டு ஒரு மெயில் வந்துச்சு. யாராவது ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பண்ணி பார்த்தா அது என்ன வீடியோன்னு பார்த்தா நம்ம தம்பியோட வீடியோ. என்னடா இது அப்படின்னு பார்க்க போதான் தெரியுது, தம்பி நமக்கு மட்டும் இல்ல, தம்பி பல சேனல்ல வேலை பார்த்தாருன்ட்டு. அப்புறம் தான் மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆச்சு. என்ன பண்ணிருக்காரு, அவரை பத்தி பர்சனல் அட்டெல்லாம் இது பண்ணிட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்ட்டு ரிப்போர்ட் வச்சிருந்திருக்காரு. அதுக்கான ரிப்போர்ட் வச்சதுக்கான இதுதான் நமக்கு வந்து மெயிலா வந்திருக்கு, நம்ம பிரைவசிக்கு எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு. இது எனக்கு மட்டும் இல்ல, இந்த வீடியோ பத்தி பேச எல்லாருக்குமே அடிச்சிருக்காரு. சரியா சொன்னா ஜெய் மணிவேல், நம்ம ஜெய் ப்ரோவை எனக்கு தெரியும், அவர் நிறைய போன்ல பேசியிருக்கேன். என்னாச்சு, ஒரு நாள் நான் வந்து புக் ஃபேருக்கு போயிருந்தேன். அப்பதான் மிஸ்ஸேக்கு பர்த்டே வேற. புக் ஃபேருக்கு போய் விளாக் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த டைம் அவர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அந்த ஸ்பேஸ் ஏதாவது பேச கேட்க கூட இல்லை. அதனால தான் அவருக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. ப்ரோ என் பத்தி பையனை பத்தி போட்ட வீடியோவுக்கு சைக்கிள் தூக்கிடாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்ன வீடியோ கேட்டீங்கன்னா, இந்த பையனை பத்தி பேசின வீடியோ. அதுக்கு அவரு வீடியோ போட்டிருந்தாரு, ஆள் வைத்து மிரட்டும் பேம்பர்ஸ். இவன் பேம்பர்ஸ்லாம் இல்லைங்க, அது பின்னாடி பெரிய டீமே இருக்கு. ஓகேவா, கேளுங்க. இந்த மாதிரி வீடியோ தூக்கிட்டாங்க ப்ரோ, ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க ப்ரோ, நான் என்னோட செகண்டரி சேனல் அப்லோட் பண்ணிட்டேன், அந்த பேர் சொன்னாலும் வந்து ஸ்ட்ரைக் அடிச்சிட்டாங்க ப்ரோ, கொஞ்சம் ஜாக்கிரதை இருந்துங்க ப்ரோன்னு சொல்லியிருந்தாரு. அந்த அவர் பேச கேட்கல, ஸ்பீக்கர்ல வந்து சரி ஓகே ப்ரோ அப்படின்னு நான் வந்து ஓகே ப்ரோன்னு சொன்னேன். அப்புறம் பார்த்தது அந்த அவரோட வீடியோ ஃபர்ஸ்ட் படவே தூக்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வீடியோவில் சரியான ஆதாரங்களை காமிச்சு தம்பி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றத காமிச்சு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோவை வந்து தூக்கிட்டாங்க, பேச யூஸ் பண்ண அப்படின்றதுக்காக. சின்ன பையன் இருந்தனால பேச காட்டக்கூடாது, ஓகே ஃபைன். பட் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் பண்ணா அதை பற்றி பேசக்கூடாதுன்றது என்னன்னு எனக்கு தெரியல. நான் வந்து தம்பியோட ஃபேஸ் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. நல்ல வேலை, ஒரு அக்கா கொடுத்த ஒரு காயத்தால் கொஞ்சம் உஷாராகி நான் எந்த ஃபேஸ் எந்த ஃபோட்டோ எதுவுமே யூஸ் பண்ணனால மேபி நான் தப்பிச்சிட்டேன். அப்படி ஒரு அடிடாது எனக்கு புரியல தம்பி, நீ வந்து உங்க அக்கௌண்ட் போயிடுச்சு மீமுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க, போட்ட 24 மணி நேரத்துலேயே ரெக்கவரி பண்ணியிருக்கேன். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, 24 மணி நேரத்தில் ஒரு இன்ஸ்டா அக்கௌண்ட் ரெக்கவரி பண்ணுறது. அப்போ உனக்கு இந்த அளவுக்கு இது டீம் நீ வச்சிருக்க, இந்த மாதிரி தன்னை பற்றி பேசுறவங்க யாரையுமே ரிப்போர்ட் தூக்கியிருக்கேன். இதுக்கு இப்போ என்னன்னு சொல்றது எனக்கு தெரியல. சின்ன பையன் தனம் அப்படின்னு சொல்றதா, இல்லை எப்படி ஒரு சின்ன பையன் இந்த அளவுக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவலாக வேலை செய்ய முடியும் அப்படின்றது எனக்கு தெரியல. மேபி வந்து ஒரு பேச மட்டும் ஒரு சின்ன பையனை பேச காமிச்சிக்கிட்டு பின்னாடி யாராவது வேலை பார்க்குறாங்களா அப்படின்றதும் தெரியல. இருக்கலாம், எப்படி வந்து இந்த மாதிரி கிரிமினலாக வேலை செய்ய முடியும் ஒருத்தனால. இதெல்லாம் காரணம் தெரியுமா, வளர்த்து விட்ட ஆளுங்க தான். இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் கூட தம்பி நீ கவலைப்படாதே, நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு நம்ப ஆளுங்க தெரியுமா, அவங்க தான் மிகப்பெரிய பிரச்சனையே. கொஞ்சமாவது புரிஞ்சுங்கயா, சென்ஸா இருங்கயா. இந்த அளவுக்கு ஒருத்தர் வேலை பார்த்துருக்காங்க ப்ரோ. நீங்க அவரை பத்தி பேசினா அவங்க திரும்பி கூதாப்பா செய்வாங்க கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ தம்பி இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் பண்றாரு, நிறைய பேர் பேசினாங்க. அதனால மட்டும்தான் தம்பி திரும்பி காசு தரேன்னு சொன்னதும் மன்னிப்பு கேட்கறேன்ட்டு ஒரு காமெடி வீடியோ போட்டதும் காரணம் அவன் மட்டும்தான். அதனால தான் எல்லாரும் கண்டாவது ஓரளவுக்காவது கொஞ்சம் பேருக்காவது திரும்ப காசு கிடைச்சிது. கரெக்டா, வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு 1 குத்தாப்படுத்து 10 கொடுத்தா 20 அப்படின்ற பேச்சு தான் வந்து வேற பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டா, ஸ்கேம் பண்ணிட்டு இருந்தாங்க. பாதிக்கப்பட்டவங்க பேசி பல பேர் பேசுறதுக்கு அப்புறமா தான் சில பேராவது கிடைச்சிது. நாளைக்கு வேணாம் பாரு பேச ஸ்டை கொடுப்பாங்க, வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பேசல அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? கோவிந்தா கோவிந்தா மணிப்படி வந்திருக்குமா, திரும்ப காசு கிடைச்சிருக்குமா, தம்பி எக்ஸ்போஸ் ஆயிருப்பாரா? வாய்ப்பே இல்லை. அப்போ தன்னை பற்றி பேசவே கூடாது, பேசுகிறவன் அடைப்பேன், அவன் சேனலை கெடுப்பேன், காலி பண்ணுவேன்னு சொன்னான்.
இது எந்த விதத்துல ஒரு ஜனநாயகன்றதும் புரியல, இது எப்படிப்பட்ட மென்டாலிட்டின்னு எனக்கு புரியல. ஆல்ரெடி ஒரு அக்கா வந்து தன்னை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு பேசி ஸ்ட்ரைக் கொடுக்கலாம் பார்த்துருப்பீங்க. அது நிறைய எத்தனை பேர் பேசியிருப்பாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். திரும்ப நான் ஸ்ட்ரைக் கொடுப்பேன் இந்த மாதிரி பண்ணுன்றது நான் தெரியல. ஆக்சுவலி இதான் நான் சொல்லணும், மக்கள் தான் சொல்லணும். இவங்க தான் தேவலாம கண்ணாத காசு கொடுத்து வளர்த்து விட்டு பேசும்போது அதானே பேசுறேன். நீ யாருமே ஏன் என்ன வந்து எது கண்டிக்கவே மாட்டேங்கிறீங்கன்ட்டு. அப்ப கண்ணனை தான் பண்ணுவியா நீ? அப்பதான் ஒரு டிராப்பு போல இல்ல. இந்த பையன் ஒரு பக்கமா, இன்னொருத்தர் ஒரு பக்கம். யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் பேரை சொல்ல விரும்பல. இந்திரன் பேரை கொண்ட அப்பாவோட பொண்ணு. எந்திரனா சங்கர பக்கம் போயிடாதீங்க, எந்திரன் டாக்டர் பக்கம் போயிடாதீங்க. ஒரு ஆக்டர் தான், அவரு பேர் தான் இவர் பேரும் ஒண்ணுதான். இப்ப எப்படி நினைக்கிறேன். அவங்க பாத்தீங்க அப்படின்னா 6 மாசம் குழந்தைங்களுக்கு வந்து படி சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்து பார்த்துருப்பீங்க. அதை பத்தி எல்லாருமே பேசியிருப்பாங்க. நியூஸ் சேனல் பேசுறேன் கரெக்டா. நான் ஆல்ரெடி வந்து ஸ்கூல் பிரச்சனைகளை வந்து மண்டை வெடிச்சு போய் வெக்ஸ் ஆகி பேச சேனலை கண்டுக்காம வீடியோ போடாம இருந்தேன். அந்த டைம்ல இன்னொன்று வருது, இந்த வீடியோ நாங்க ரிமூவ் பண்ணிட்டு தூக்கிட்டோம் அப்படின்ட்டு. அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா விஷுவலுக்கு வந்து காப்பி செட் கேட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. இது என்ன சொல்றது, இதான் சரியான நேரம், கும்பல குத்திட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சாங்களா எனக்கு தெரியல. அப்புறம் அவங்க போட்ட வீடியோஸ் அவங்க பத்தி பேசணும், நான் பத்தி பிரைவேட் போட்டேன். என்ன பண்றது, இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது, கொஞ்ச நாளைக்கு ஸ்ட்ரைக் முடியும். அது ஒன்று சீக்கிரத்தை என்ன பண்றது, அதனால கம்னு இருந்துட்டேன். நல்ல வேலை இது ஸ்ட்ரைக்கை கேட்டா பெரிய பிரச்சனையாவும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அக்கா என்ன பண்ணாங்க, அதை வந்து வெறும் கிளைம் விஷுவல் கிளைம் மட்டும் கொடுத்துருந்தாங்க. விஷுவல் தூக்கிட்டு சரி போய் சொல்ல வீடியோன்னு விட்டேன். ஸோ இங்க இன்ஸ்டாகிராம்ல எல்லாருமே உங்களை என்னென்னு சொல்றேன்னு தெரியல. இவன் தப்பு பண்ணுவாங்க, மன்னிப்பு கேட்கறாங்க விஷயம் வச்சுங்களேன். என்னை பத்தி நான் பேசுறானா அவனை மொத்தமா காலி பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறது என்ன மென்டாலிட்டின்னு புரியல. கரெக்டாக தான் சொல்றது. பேசவே கூட தான், எக்ஸ்போஸே ஆகக்கூடாது. நமக்கும் தான் எவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. பட் அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பேட் கமெண்ட்ஸ் தான் வரல, எனக்கு தான் பேட் கமெண்ட்ஸ் வந்து நம்ம அந்த பிளாக் வீடியோக்கு என்னோட ஃபிசிக்கை இது பண்ணி எவ்வளோ பேர் பேட் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஓவர் கம் பண்ணி தான் வந்துட்டு இருக்கோம். மிஸ்ஸஸ் ஏகே பாவம், ஆனால் அவங்க கஷ்டம் ரிலீஸ் பண்ண விரும்பல, சொல்லி அதை அனுபவத்துக்கு விரும்பல. ஓகேவா, அவங்க கஷ்டப்பட வந்திருக்காங்க. அவங்க இவ்வளோ ஆகி பேச வெளியே காட்டுறதே பெரிய விஷயம். மனதளவில் அவங்கள வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி வீடியோ கிட்ட வா, கேமரா கிட்ட கூட்டு வந்து நான் தான் கூட்டு வந்ததுக்கு வந்து அவங்க அழகா இல்லை இழகா இல்லை அப்படின்ட்டு தப்பா எத்தனை பேர் பேட் கமெண்ட் தெரியுமா. அதெல்லாம் பார்க்கும்போது எரிச்சலாம் வந்துச்சு. ஏன் மக்கள் இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு என்ன வந்தது அப்படின்லாம் கோவம் வந்துச்சு. பட் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் நாங்கள் தான் வந்துட்டு இருக்கோம். அப்போ பேட் கமெண்ட்லாம் நான் சொல்றது இப்போ நான் சொல்றது உருவகிரி பண்ணாங்க. என்ன சொல்றது, என்ன உருவகிரி பண்ணலையா, நம்ம மூஞ்சி காட்டும் பொழுது நீ ஏன் முன்னாடி தெரிஞ்சுட்டு அதை சொன்ன முன்னோட ஆயிட்டாங்க. அவ்வளோ இந்த மாதிரி வந்து இதெல்லாம் என்னென்ன சொல்றேன்னு தெரியல. சோல்ஜர்ஸ் இது என்ன சொல்றது, முதல்ல ஏன் பண்றீங்கன்ற மாதிரி தான் இருக்கு. யார் என்ன சொன்னாலும் தம்பி நீ கவலைப்படாதப்பா அப்படின்னு வளர்த்து விட்டுறீங்க. அவன் என்ன பண்ணிட்டு போறான். சில ஸ்கேம் பண்ணும் போது தப்பா போகும்போது எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் யாரையும் பேசக்கூடாது, நான் இது பண்ண விட மாட்டேன் அப்படின்றது இது எனக்கு புரியல. என்னன்னு நீங்க பாருங்க, இதை பத்தி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அவங்க அப்பா மெசேஜ் மூட் ஆயிட்டாங்க. ஓகே, அது வீடியோ பிடிச்சதுனால. அப்புறம் அந்த அக்கா வந்து இன்ஸ்டாகிராம் நிறைய ப்ரொமோஷன் பண்ணாங்க. அது ஒரு ப்ரொமோஷன் தான். அது இந்த ப்ரொமோஷனை பத்தி ஆல்ரெடி டிவி சேனல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. என்ன கிளைம் கொடுத்தீங்க, ஓகே, உங்களால் டிவி சேனல் கிளைம் கொடுக்க முடியுமா? டிவி சேனல் கிளைம் கொடுத்தா அதை ஒரு பெரிய விஷயம் போட மாட்டாங்க. அவங்களுக்கு யூடியூப்ல ஒரு ஒன்றுமே இல்லை, அவங்க வெயிட் சேனல் டிவி மட்டும்தான். டிவியில் போய் கிழிச்சிட மாட்டாங்க. அதுவும் அக்கா என்ன பண்றாங்க, அவன் இழிச்சவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு அங்கே வந்து அட்டாக் பண்றாங்க. என்ன சொல்றது, அந்த மனுஷன் சாகும் பொழுது அந்த மனுஷாக நம்ம ஃபீல் பண்ணி வீடியோவெல்லாம் போட்டேன். வீடியோ வியூஸ் போகுதுன்னு தெரியும். ஆனால் அவரை பற்றி ஒரு நல்ல வார்த்தை பேசணுன்றது நான் பேசினேன். பட் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவே. ஒன்றும் சத்தியம் சொல்றேன், நீங்கள் இதை பண்ணி எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் அந்த வீடியோ இன்னொரு 3 நம்பிக்கை தெரியுமா, அந்த வீடியோ அதுக்குமே எடுத்தது. அந்த மனுஷன் தாவிட்டாரு, அந்த வீடியோ போடக்கூடாதுன்ட்டு நான் பல வாரம் அந்த வீடியோ அப்படியே நான் ஹோல்டு பண்ணி அந்த டைம் வீடியோவே கைவசம் இல்லாத வீடியோ நான் அப்லோட் பண்ணேன். அது நான் சொல்லியிருப்பேன், தப்பாக தான் மன்னிச்சிங்க அப்படின்ட்டு. பட் நீங்க இந்த மாதிரி பண்ணி எதிர்பார்க்க வளர்க்காது. உண்மையாக எனக்கு வருத்தமா இருக்கு நீங்க பண்ணது. ஓகே நான் சொல்ல வந்தது இதுதான், யாருக்கும் மனிதமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு, யாருக்குமே இது இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. கிரிட்டிசிசம் எல்லாருக்குமே தான் வரும், அதை யாரு எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்றதான் இருக்கு. அதே ஓவர் கம் பண்ணி மேலே வராங்கன்னு தான் இருக்கு. போயிட்டு ஒவ்வொருத்தரையும் அட்டாக் பண்ணுவேன், இது பண்ணுவேன்னா இங்க அட்டாக் பண்ணா இருக்குமே தவிர கண்டென்ட் இருக்காது, இது மோட்டிவேஷனே இருக்காது. எஸ், அதை ஓவர் கம்மி வெளியே வந்தவங்க பேர் மட்டும் தான் தெரியுமே தவிர கிரிட்டிசைஸ் பண்ணவங்க பேர் யாருக்கும் தெரியாது. ஸோ நம்ம பேர் யாருக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி நீங்க வந்தாகணும். மாதிரி ஓகே பஸ், ஏதோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமா சந்திக்கிறேன். ஓகே பாய்.